ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் குறுக்க நறுக்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவோட அம்மாங்க. ராதிகா கூட இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டாங்க. இவங்க இந்த அங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டே, டேய் சீக்கிரம் வாடா, நீ இப்பயே வாடா, இப்படியே வாடா, நீ எப்படியாவது மாப்பிள்ளை வெளியே கொண்டு வரணும்டா, உடனே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இந்தம்மா இப்படி கத்து, ஹை பிபி வந்து ஹைபிஸ்கஸ் மாதிரியே கத்துறியம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை என் மருமகனை உள்ளே தள்ளிட்டீங்க, என் மருமகனை டென்ஷன் பண்ணி பார்க்குறதே இந்த பாக்கியாவுக்கு ஒரே வேலை அப்படின்றாங்க. எப்படி 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 இவ்வளவும் பண்ணது இவர், ஆனால் பாக்கியா மேலே பழைய போடுற பற்றியா அங்கே நிற்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவே லுக்கு டெரராக விடுறாங்க. அவர் கெட்டு போனது காரணமே நீ தான், முதல்ல நான் உன்னை அடித்து நவுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு வேற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைப்பா, இவர் கொலகாரன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சும்மா ஒரே போடா போட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, குழந்தைய உள்ள வேற அனுப்பி விட்டாங்க. எவ்வளோ நல்லவங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோபியை நான் வெளியே கொண்டு வரேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா நெத்தி அடி. அங்கே ஒரு பக்கம் கோபி ஐயோ என்ன உள்ள தள்ளிட்டான்னு புலம்புனது மட்டும் இல்லாமல் செஃப் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. கண்ணா நீ மாட்டிக்கிட்ட கண்ணா, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காற்று வாக்கில் 2 காதலை பண்ணுற, வாடா உள்ளே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உள்ளே போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு எடுக்க வருவார்னு பார்த்தா இவரும் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவங்க ஃப்ரெண்டும் கண்டுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நடுத்தரில் நின்னாதாண்டா உனக்குலாம் புத்தி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எலியில் உண்மையை சொன்னோடனே நம்ம பாக்கியாவோட முகத்தை பார்க்கணுமே. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் அந்த படமே வேணான்னு தூக்கி போட்டேனம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அண்ணா நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா, கண்டிப்பாக உன் லைஃப் நல்லா இருக்கணும், நல்லா தூக்கி போடாத, நீ மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனியும் ஒரு பக்கம் எங்கள் அப்பாவே நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, நீ எனக்கு வேணவே வேணாமா, உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே.